இஸ்லாமியர்களும் இணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ஒன்றிய அரசின் தாக்குதலை வரவேற்கிறார்கள். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் மதத்தின் பெயரால் எந்த வெறுப்பு அரசியலும் கூடாது, சமூக பிளவினைவாதமும் கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்கிற முறையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அதற்கு ஆதரவு நல்கி வருகிறார்கள். ஆனால் அது இந்துத்துவாவின் அஜெண்டா என்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துகிறார்கள். அது ஏற்புடையதல்ல. போர் வேண்டாம் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் ஒற்றை கோரிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்பது வேறு, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது வேறு. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக மாற்றுவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள். தவறான செய்திகளை பரப்புகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள், சமூக வலைத்தளங்களை அதற்கான களமாக மாற்றுகிறார்கள். அது ஏற்புடையதல்ல. பயங்கரவாத சக்திகளின் கூடாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களின் பதுங்கு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது, அவர்களை பலவீனப்படுத்துவது, அதன் அடிப்படையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என்பது வரவேற்கத்தகுந்தது. மெஹபூப் அவர்கள் சொன்னதைப் போல எல்லையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. ஆகவே போர் வெடிக்காமல், இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது.